வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரியமுடன் பிரபா. வாழ்க்கையில எல்லாருமே ஸ்ட்ரகிள் பண்றோம். நான் வாழ்க்கையில என்ன ஸ்ட்ரகிள் பண்ணேன் அப்படின்னாக்க, என் லைஃப்லயும் பொருளாதார கஷ்டம், உடல் ரீதியான கஷ்டம், மன ரீதியான கஷ்டம், உறவுகள்ல சிக்கல் அப்படின்னு நிறைய விஷயங்கள ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இது என்னோட லைஃப்ல அப்படின்னு தான் நானும் என்னுடைய கஷ்டம் வரும்போது யோசிச்சிருக்கேன். அப்படிதான் மற்றவங்களும் யோசிப்பாங்க. இது எனக்கு மட்டுமே இல்லை, இந்த உலகத்துல மனிதனாக பிறந்த அத்தனை பேருமே லைஃப்ல ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. நான் என்னெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணணும், அதுல இருந்து நான் எப்படி வெளியில வந்தேன் அப்படின்னு நான் கத்துக்கிட்டணும், நான் என்ன விஷயங்கள்லாம் செஞ்சணும், அதை மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான். இதன் மூலியமா யாராவது ஸ்ட்ரகிள் பண்ற ஒரு 10 பேரோட லைஃப்ல மாற்றத்தை கொண்டுட்டு வர முடியும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த சேனல் ஆரம்பிச்சேன். பட் இதுல பெருசா ஃபேமஸ் ஆகணும், பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத தாண்டி என்னுடைய உண்மையான நேர்மையான என்னுடைய ஆழ் மனதுல உள்ள விஷயங்களை ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான். வாழ்க்கையில ஸ்ட்ரகிள் இல்லாம யாருமே இல்லை. பட் அதை எப்படி மற்றவங்க ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கிறத பொறுத்துதான் அவங்களோட லைஃப் சேஞ்ச் ஆகுது. ஒரு விஷயத்த நம்ம 2 விதமா ஹேண்டில் பண்ணலாம். நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையை நினைச்சு குழம்பி அதுல சிக்கிக்கலாம், இல்ல அதை விட்டு வெளியில வரணும் முயற்சி பண்ணி அதை விட்டு வெளியில வரலாம். பட் எல்லாமே லைஃப்ல ஒரே நாள்ல நடந்துடாது. சின்ன மாற்றங்களின் வழியாகவும் நம்ம எடுக்கிற சின்ன முயற்சிகளின் வழியாகவும் மட்டும்தான் இதை மாற்ற முடியும். சாதாரணமா சொல்லிடலாம் நம்ம, பட் ஒவ்வொருடைய வாழ்க்கையின் அனுபவம் வேறு விதமானது. பட் உங்களுடைய வாழ்க்கை அனுபவம் வேறு விதமா இருக்கலாம், என்னுடைய வாழ்க்கையின் அனுபவம் வேறா இருக்கலாம். பட் பிரச்சனைக்கு சொல்யூஷன்ன்றது பட் அவங்க தேர்ந்தெடுக்கிற அந்த தேர்ந்தெடுப்பு தான். வாழ்க்கைனா என்ன அப்படின்றத கத்துக்கிறதே நமக்கு பெரிய விஷயமா இருக்கு. நமக்கு லைஃப்னா என்ன அப்படின்னு நமக்கு சொல்லித்தரதில்லை. நம்ம வீட்லயும் சரி, நமது கல்வி நிறுவனங்கள், கல்லூரிகள் இதுலயுமே நம்முடைய வாழ்க்கை கல்வியை பத்தி சொல்லித்தரதில்லை. ஏதோ படிக்கிறோம், பரீட்சையில பாஸ் பண்றோம், மார்க் வாங்குறோம், பணம் சம்பாதிக்கிறோம் அப்படின்றது மட்டும்தான் லைஃப் அப்படின்னு நினைச்சிட்டு ஓடிட்டு இருக்கோம். பட் அதை தாண்டி இந்த உலகத்துல நம்ம அர்த்தம் ஏதோ ஒண்ணு இருக்கு. நம்ம ஒவ்வொரு உயிரும் பிறந்ததற்கு ஒரு அடிப்படையான நோக்கம் இருக்கு. அது என்னன்னு உணராமையே நம்ம லைஃப்ல ஓடிட்டு இருக்கோம். பட் என்னோட லைஃப்லயும் நானும் அப்படிதான் ஓடிட்டு இருந்தேன். ஒரு இன்சிடென்ட் தான் எனக்கு லைஃப்ல நிறைய விஷயங்களை தேட கற்றுக் கொடுத்தது, லைஃப்னா என்னன்னு உணர கற்றுக் கொடுத்தது. இதன் மூலியமா என்னுடைய வாழ்க்கையின் அடிப்படையில இருந்து என்ன விஷயங்கள்லாம் மாற்றம் செஞ்சேன், எப்படி என்னோட லைஃப்பை நான் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்றதுதான். லைஃப்பை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுங்கிறது பெரிய சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும், பெரிய பணம் கிடைச்சவங்களா இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப் வாழறதா உண்மையான சக்சஸ். நம்மளுடைய வாழ்க்கை அதான் 3 அடிப்படையான விஷயங்களை சார்ந்ததா இருக்கு. ஒண்ணு நம்முடைய ஆரோக்கியம், 2வது செல்வம், 3வது உறவுகள். இந்த 3ம் சரியா இருந்துச்சுன்னா லைஃப்ல ஃபுல்ஃபில்லா மீனிங்ஃபுல்லா இருக்கும். இதுதான் வாழ்க்கையின் அடிப்படை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த வாழ்க்கையின் அனுபவம் மூலமா. பட் அதன் மூலியமா நான் கத்துக்கிட்ட விஷயங்களை நான் அதுல என்னெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணேன் அப்படின்னா, என்னுடைய ஆரோக்கியம் ஒரு நாள் நான் ஜிஹெச்ல அட்மிட் ஆயிருந்தேன். ஒரு இன்சிடென்ட்ல பாதிக்கப்பட்டு இருந்தேன். பட் அங்க இருந்த அந்த சூழ்நிலைகள் பார்க்கும்போது, அந்த சூழ்நிலைகளை ஒரு 5 நாள் இருந்திருப்பேன். வாழ்க்கையில அப்ப உணர்ந்தேன், மருத்துவமனை பக்கமே போகக்கூடாதுரா அப்படின்னு. அப்படி அந்த கஷ்டத்தை உணரும் போது நம்ம காலையில எழுந்திரிச்சு உடற்பயிற்சி செய்யறது பெரிய கஷ்டமா எனக்கு தெரியல. அதே மாதிரி பணத்துல மிகப்பெரிய கடன், பொருளாதார இழப்பு அப்படின்னு நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணேன். பட் அப்ப தெரிஞ்சிச்சு பணம்னா என்ன, இதுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயம் கத்துக்கிட்டேன். பட் அதுக்கு அப்புறம் தான் சேமிப்புனா என்ன, முதலீடுனா என்ன, இந்த பணத்தை வச்சு எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படின்னு பல புத்தகங்கள் வழியாகவும் பல அனுபவங்கள் வழியாகவும் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னுடைய உறவுல மிகப்பெரிய சிக்கல் வந்தது. இதுல இருந்து என்ன லைஃப்னா என்ன அப்படின்ற விஷயங்களை அதுல இருந்து கத்துக்கிட்டேன். இப்படி என்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தையும் என்னுடைய அறிவையும் பகிர்ந்துக்கிறதன் மூலியமா என்ன போல ஸ்ட்ரகிள் பண்ற யாரோ ஒருத்தர் லைஃப்ல என்னால உதவி செய்ய முடியும் அப்படின்ற நோக்கத்துக்காக தான் இந்த சேனல் நான் ஆரம்பிச்சிருக்கேன். பெருசா இதுல ஃபேமஸ் ஆகணும், இதுல யூடியூப் வழியா பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்றது எனக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். 5 வருஷத்துக்கு முன்னாடியே நான் இதை ஸ்டார்ட் பண்ணேன். பட் எனக்கு அப்ப சரியான கிளாரிட்டி இல்லை, எனக்கு சரியான நோக்கம் இல்லை. ஏதோ பணம் சம்பாதிக்கணுங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்ப நான் அதை கன்னியூ பண்ணல, விட்டுட்டேன். ஏன்னா அப்ப எனக்கு லைஃப்ல ஒரு சரியான கிளாரிட்டி இல்லை. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை தேடி என்னுடைய அனுபவம் அறிவை வழியா கத்துக்கிட்ட விஷயத்த இப்ப நான் ஒரு கிளாரிட்டியோட இந்த சேனலை ஆரம்பிச்சிருக்கேன். இதன் மூலியமா ஸ்ட்ரகிள் பண்ற யாராவது ஒருத்தர் லைஃப்ல என்னால உதவி செய்ய முடிஞ்சா அதுதான் என்னுடைய வெற்றி, அதுதான் என்னுடைய மனநிறைவு, அதுதான் என்னுடைய நோக்கம். உங்க லைஃப்ல நீங்க ஸ்ட்ரகிள் பண்ணாலும் சரி, உங்க லைஃப்ல நீங்க குரோ ஆகணும்னு நினைச்சாலும் சரி, நிச்சயமா இந்த சேனல் உங்களுக்கானதுதான். வாங்க ஒன்னா பயணிப்போம், இந்த வாழ்க்கைய மேம்பட்ட வாழ்க்கையா உயர்த்துவோம். அதற்கு இந்த பிரபஞ்சம் உறுதுணையா இருக்கட்டும். நன்றி.